வெல்கம் டு ஆர்கேவி சயின்ஸ் டாக். நான் டாக்டர் கீர்த்திகா. நம்ம இப்போ இந்த சீரீஸாக இனிமேல் பார்க்க போகிறது வந்து ஜெனட்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜெனட்டிக்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். ஸோ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து ஒரு நம்ம பாடியில் இருக்கிற ஒரு செல் அப்படின்னா, ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இஸ் த குரோமோசோம். ஸோ இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற குரோமோசோம் இது மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நியூக்ளியஸ்குள்ளேயும் ஹியூமன் பாடியில் வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதாவது 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம். அதில் 22 குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை டிட்டர்மின் பண்ணுறது. 2 குரோமோசோம் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ், எதாவது மேல் ஆர் ஃபீமேல்னு டிட்டர்மின் பண்ணுறது. இது மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் இருக்கிற நியூக்ளியஸ்குள்ளேயும் இது மாதிரி 46 குரோமோசோம்ஸ் ஒரு நியூக்ளியஸ்குள்ளேயும் இருக்கும். ஸோ இந்த குரோமோசோம்ஸ் என்னால் ஆனது அப்படின்னா, இந்த குரோமோசோம்ஸில் என்ன இருக்குன்னா த்ரெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த குரோமோசோம்ஸ் ஆர் மேடப் ஆஃப் த்ரெட்ஸ். அந்த த்ரெட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த த்ரெட்டு தான் வந்து டிஎன்ஏ. இது டிஎன்ஏ எப்படி குரோமோசோமாக ஆகுது அப்படின்னா, இந்த த்ரெட்டு இதில் வந்து சுருட்டி இந்த நூல்கண்டு ஆகிற மாதிரி இந்த டிஎன்ஏ எல்லாம் சுருண்டு தான் குரோமோசோமாக மாறுது. ஸோ இப்போ இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஎன்ஏ தான், இந்த த்ரெட்டு தான் வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ ஹியூமன்லேயே எவ்வளோ வேரியேஷன் வருது, அப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் வேரியேஷன். ஸோ ஹியூமன் அது மாதிரி ஏகப்பட்ட அனிமல்ஸ், ஏகப்பட்ட பேர்ட்ஸ், ஏகப்பட்ட ரெப்டைல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரம் த பாக்டீரியாலேருந்து எல்லாத்துக்கும் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஒன்றும் அதனுடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டர், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த டிஎன்ஏ தான். ஸோ இத்தனை வெரைட்டி இந்த டிஎன்ஏனால வருது அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். of the DNA is proposed by Watson and Crick based on X-ray diffraction studies. வச்சு தான் அவங்க இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்னா தமிழில் எக்ஸ் கதிர் சிதை உறுதல் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு டிஎன்ஏ படித்து அந்த டிஎன்ஏ வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லி அந்த டிஎன்ஏ எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நாம் இப்போ பார்ப்போம். இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நாம் இப்போ டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஎன்ஏ பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இப்போ இந்த டிஎன்ஏவை நம்ம ஒரு பில்டிங்கோட கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு பில்டிங் எடுத்துட்டோம்னா, பில்டிங் இஸ் மேட் அப் ஆஃப் பேசிக் பிளாக். ஒரு பில்டிங் கட்டணும்னா மேஜராக என்ன வேணும், ஹேவ் டு ஹேவ் அ பிரிக்ஸ் வேணும், அப்புறம் செங்கல் வேணும், அது நடுவில் வைக்கிற சிமெண்ட் வேணும். ஸோ அதே மாதிரி டிஎன்ஏவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னா டிஎன்ஏல இந்த பில்டிங் இருக்கிற பிரிக்கு மாதிரி டிஎன்ஏல இருக்கிற பில்டிங் பிளாக்ஸ், அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. ஸோ அதே மாதிரி செங்கலை சும்மா வச்சா பில்டிங் ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ செங்கலுக்கு நடுவில் சிமெண்ட் போடணும். தட் சிமெண்ட், அந்த சிமெண்ட் தான் வந்து டிஎன்ஏல வந்துட்டு they are called bonds. ஸோ அந்த சிமெண்ட்டை வந்து இந்த நியூக்ளியோடைடுக்கு நடுவில் வச்சு தான் டிஎன்ஏ வந்து கட்டப்படுது. ஸோ இப்போ பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னா, பில்டிங்க்கு ஒரு ஷேப் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து 4 செவரு வேணும், ஒரு ரூஃப் வேணும், ஒரு ஃப்ளோர் வேணும். அது மாதிரி டிஎன்ஏக்கு என்ன இருக்குன்னா 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் இருக்கும். ஸோ பாலிநியூக்ளியோடைட் செயின்னா இந்த மாதிரி, இது வந்து ஒரு நியூக்ளியோடைட் மாதிரி நிறைய நியூக்ளியோடைடை ஒரு ஊசி நூலில் பீட்ஸை கோக்குற மாதிரி அந்த நியூக்ளியோடைட் செயினில் வந்துட்டு அந்த செயின்குள்ளே இந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து கோர்த்துருக்கும். அது மாதிரி டிஎன்ஏல 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமை வந்து 2 செவரை மட்டும் அப்படியே வச்சோம்னா ரூம் ஆகாது. யூ ஹாவ் டு லிங்க். இந்த சைடு செவரு வச்சு மேலே ரூஃபை போட்டு கீழே ஃப்ளோர் போட்டால் தான் அது வந்து ரூம் ஆகும். அதே மாதிரி இந்த 2 பாலிநியூக்ளியோடைட் செயினும் இப்போ இந்த ரூம் கட்டும் போது இந்த பிரிக்ஸுக்கு நடுவில் சிமெண்ட் வைக்கிற மாதிரி இங்கே பிரிக்கு வந்து நியூக்ளியோடைட், இந்த சிமெண்ட் வந்து இங்கே பாண்ட். அது மாதிரி இந்த நியூக்ளியோடைட்ஸை வந்து இந்த பாண்டுங்கிற சிமெண்ட் மூலமாக இந்த நியூக்ளியோடைட்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாண்டுக்கு டிஎன்ஏல நேம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், இது வந்து செகண்ட் பாலிநியூக்ளியோடைட் செயின். சரி, இது பாலிநியூக்ளியோடைட்னு ஏன் சொல்றாங்கன்னா, இதுல நிறைய நியூக்ளியோடைட் ஒரு செயின்ல இருக்கிறதுனால they are called polynucleotide chain. ஸோ இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ்ல இந்த செயினுக்குள்ள ஒரே செயின்ல இந்த 2 ஒரு நியூக்ளியோடைடு கனெக்ட் பண்ற இந்த பாண்டுக்கு பேரு
பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் வந்து நியூக்ளியோடைட்ஸை லிங்க் பண்ணுது. அதே மாதிரி இந்த ரெண்டு நியூக்ளியோடைட் செயினும் இணைக்கிற இந்த பாண்டுக்கு பேரு ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இப்படி தான் வந்து டிஎன்ஏல பேசிக்காக ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் linked together by the bond. The bond between the two nucleotide in a single chain is a phosphodiester bond, and the bond linking the two nucleotide chain is the hydrogen bond. வேணும். இப்போ பில்டிங் வந்து அதனுடைய ரூம் அதனுடைய டைமென்ஷன் பொறுத்து எதர் ஸ்கொயரா இருக்கலாம், ரெக்டாங்கிளா இருக்கலாம். அது மாதிரி டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா அதனுடைய ஷேப் வந்து டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னாங்க. டபுள் ஹெலிக்கல் அப்படின்னா தமிழ்ல இரட்டை சுருள் வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்துட்டு ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயின் எடுத்துக்கோங்க. இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் வந்து பைண்ட் டுகெதர் வித் அ பாண்ட் which is hydrogen bond between the two chain and phosphodiester bond between the nucleotides அந்த சேம் செயின்குள்ள இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற அந்த டிஎன்ஏ இது மாதிரி ஸ்ட்ரெயிட் லேடர் மாதிரி இல்லாம இது வந்து இப்படி ட்விஸ்ட் ஆகிருக்கும். இப்படி ட்விஸ்ட் ஆகி இதை பார்க்கறதுக்கு தே லுக் லைக் அ டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வெளியே நிறைய கடையில இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஏணி, அதுல வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி ஏணி வந்து அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லேடர் மாதிரி இப்படி சுருண்டு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதே அடுத்தது வந்து இப்போ ஒரு வீடுனா வீட்டில் வந்து 4 பேசிக் ரூம் இருக்கும். ஒன்று கிச்சன், ஹால், பெட்ரூம் அண்ட் டாய்லெட். ஸோ அது மாதிரி 4 பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி டிஎன்ஏல 4 டைப் ஆஃப் நியூக்ளியோடைடு இருக்கு. அந்த நியூக்ளியோடைடு என்னன்னா தேர் அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தைமைன். அடினைன் அண்ட் குவானைனை வந்துட்டு தே ஆர் கால்டு பியூரின்ஸ்னு சொல்லுவாங்க. சைட்டோசின் அண்ட் தைமைன் ஆர் கால்டு பெரிமிடன்ஸ். இதோடைய ஃபர்தர் ஸ்ட்ரக்சரை பற்றி நியூக்ளியோடைட்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போத்துக்கு தேர் ஆர் 4 பேசிக் நியூக்ளியோடைட்ஸ் in the DNA. They are adenine nucleotide and guanine nucleotide. They are called purines. Whereas cytosine nucleotide and thymine nucleotide, the cytosine and thymine are called pyrimidines. So அது அப்படி 4 நியூக்ளியோடைட் தான். இதை வச்சு டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இது 4ஐயும் எப்படி வேணாலும் கம்பைன் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெட்ரூமையும் டாய்லெட்லையும் அட்டாச்சாக வைக்கலாம், கிச்சனையும் டாய்லெட்லையும் பக்கம் வைக்க முடியாது. அதே மாதிரி டிஎன்ஏலையும் இந்த 4 நியூக்ளியோடைடுக்குள்ளேயும் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூலுக்கு பேரு சார்காஃப் ரூல் ஆஃப் பேஸ் பேரிங், இல்லை தமிழ்ல வந்து நிரப்பு கார இணைவுறுதல் அப்படின்னு அர்த்தம். இந்த ரூல் படி இந்த அடினைன் அது தைமைனோட மட்டும்தான் கம்பைன் ஆகும். அதே மாதிரி குவானைன் சைட்டோசினோட மட்டும்தான் கம்பைன் ஆகும். ஸோ அடினைன் ஆல்வேஸ் பைண்ட்ஸ் வித் thymine, cytosine always binds with the guanine, and the bond between the adenine and thymine வந்து 2 hydrogen bond, whereas bond between cytosine and guanine is 3 hydrogen bond. இப்போ ஹால் பெருசா இருந்ததுன்னா அதுக்கு வர என்ட்ரன்ஸ் வந்து பெருசா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு வந்து 3 பாண்டு, அடினைன் அண்ட் தைமைனுக்கு வந்து 2 பாண்டு. ஸோ திஸ் இஸ் கால்டு சார்காஃப் ரூல் ஆஃப் பேஸ் பேரிங், இல்லாட்டி நிரப்பு கார இணைவுறுதல் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ரூல் படி இதை வச்சு இப்போ நமக்கு எத்தனை அடினைன் அந்த டிஎன்ஏல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதே டிஎன்ஏல எத்தனை தைமின் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அடினைன் வந்து தைமினோட மட்டும்தான் கம்பைன் ஆகி இருக்க முடியும். அதே மாதிரி எத்தனை சைட்டோசின் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா குவானைன் எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ எய்தர் ஒன் ஆஃப் தெம் ஒரோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா இன்னொன்று எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம டிஎன்ஏல வந்து கால்குலேட் பண்ணிடலாம். இந்த பேஸ் பேரிங் இருக்கிறனால தான் டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து அது மாடலா இருந்து அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ டெம்ப்ளேட்டா இருக்கிற அந்த மாடலா இருக்கிற ஸ்ட்ராண்டுக்கு பேரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல அடினைன் இருந்ததுன்னா அது டாட்டர் ஸ்ட்ராண்ட் வந்து சிந்தசைஸ் ஆகும்போது தைமின் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இதுல இருக்க காப்பியா அப்படியே அந்த சைடு வந்து எடுத்து ஒரு டிஎன்ஏல இருந்து 2 டிஎன்ஏவா வந்து ரெப்ளிகேட் ஆகும். இந்த டிஎன்ஏவோட டைரக்ஷனை பத்தி பார்க்கணும். இப்ப பில்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது எய்தர் நம்ம பில்டிங்ல ஈஸ்ட் ஃபேஸ், வெஸ்ட் ஃபேஸிங், இல்லாட்டி நார்த் சவுத், அது மாதிரி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு ஏதோ ஒரு டைரக்ஷனை பார்த்த வீடு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த டிஎன்ஏ வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க. அதனுடைய டைரக்ஷனை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்டை எய்தர் ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 5 பிரைம் 3 பிரைம் டைரக்ஷன்ல ரன் ஆகும், இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 3 பிரைம் 5 பிரைம் டைரக்ஷன்ல ரன் ஆகும். இந்த டைரக்ஷன் எப்படி வருது அப்படின்னு நாளைக்கு கிளாஸ்ல நியூக்ளியோடைடுனா என்ன அப்படின்னு அதனுடைய ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கும் போது உங்களுக்கு அந்த டைரக்ஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு புரியும். ஸோ இது வந்து ஆப்போசிட்
ரெண்டுமே parallel இருந்தாலும் ரெண்டுமே வந்து opposite directionல ரன் ஆகறனால இதுக்கு பேரு ஆன்டி parallel directionல அர்த்தம். ஆன்டி parallelனா தமிழ்ல எதிர் இணை இயல்பு உள்ளதா இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த ஒரு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு டர்ன் இது வந்து ஒரு சுருள்னா இங்க ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி இங்க எண்ட் ஆகிறது. இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹெலிக்ஸ்ல ஒரு சுருளுக்குள்ள 10 பேஸ் பேர் இருக்கும். ஸோ அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின் இந்த சார்காஃப் ரூல் படி இந்த டிஸ்டன்ஸ் 34 ஆம்ஸ்ட்ராங் டிஸ்டன்ஸுக்குள்ள 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பேஸ் பேருக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 34 டிவைடட் பை 10 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்கு. அது மாதிரி ஹியூமன் குரோமோசோம்ல இருந்த டிஎன்ஏல 6.6 into 10 to the power of 9 base pair இருக்கு. So 6.6 into 10 to the power of 9 multiplied by the distance 3.4 ஆம்ஸ்ட்ராங் 0.34 into 10 to the power of -9 நானோமீட்டர் எழுதலாம். எழுதுனோம்னா you will get DNA ஓட லென்த் வந்து 2.2 மீட்டர்ஸ் வந்து ஒரு டிஎன்ஏ ஓட லென்த் இருக்கும். அந்த 2.2 மீட்டர்னா நம்ம வச்சோம்னா எப்படி எவ்வளோ லென்த் வரும். ஆனா அது வந்து ஃபோல்ட் ஆகிதான் குரோமோசோமா நியூக்ளியஸ்ல இருக்கு. அது மாதிரி இந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் செல்லுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ்ல 46 குரோமோசோம்ஸ் வந்து பேக் ஆகி. So let us summarize the Watson and Crick order of DNA structure based on X-ray diffraction studies. So இதுல ஸ்ட்ரக்சர்ல the basic building blocks of DNA are the nucleotides. There are 4 nucleotides in a DNA molecule. They are adenine and guanine, cytosine and thymine. Adenine and guanine are purines, cytosine and thymine are pyrimidines. So these nucleotides are bonded together by the phosphodiester bond to form a 2 polynucleotide chains. These polynucleotide chains are bonded together by the hydrogen bond. The bonding occurs according to the Chargaff's rule of base pairing, that is complementary base pairing, where adenine can bond only with the thymine and cytosine can bond only with the guanine. So one purine and one pyrimidine will be bonded together. The purine, if it is adenine, then the pyrimidine is the thymine. So when it is cytosine, it is guanine. So according to this Chargaff's rule of base pairing, the hydrogen bond will form between the 2 polynucleotide chains. So the DNA will not be like a ladder, but it will be like a twisted ladder to form a double helical structure. The distance of each turn is 34 Armstrong. There are 10 base pairs in each turn. So the distance between the base pair is 3.4 Armstrong. The DNA runs in the anti-parallel direction, where the one strand runs from 5' to 3' direction, another strand runs from 3' to 5' direction. So this is the basic structure. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நியூக்ளியோடைடோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.